ரைஃபிள் 1 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸ்னைப்பர் மாதிரி. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானா இது ரிஜெக்ட் ஆகி. இது லென்ஸு. இது லென்ஸு. அப்பாவா இல்லை தாத்தாவா? தாத்தா எல்லாம் தாத்தா கடை. இதெல்லாம் ஒரிஜினல் மான் கொம்பு. எங்கள் ஃபேமிலியில் யாருமே சிகரெட்டு குடிக்கிறதோ இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதோ யாருமே பண்ணுறது கிடையாது. என்னது இது? அப்புறம் இது சும்மா இதே தான். உண்மையான தோல். ஆமாம், உண்மையான புளி இது. ஆமாம், அப்போ சுட்டதுதான். எவ்வளோ நீளம். இது என்னோடய சன் ரூமு. இப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமாக இருக்கும். ப்ரெசன்ட்டில் இருக்கிற மாதிரி. அது என் மருமகள் டிடிவி சார். பின் செயின்னு போட்டுருப்பாங்க, 2 பட்டனை போட மாட்டேன். அதுவும் அப்பாவோட சட்டையில் அந்த தங்க பட்டன் இருக்குமாமே, இது உண்மை? ஆமாம், உண்டு. நானும் போட்டிருந்தேன். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம் பயம் இருக்கிறவங்கலாம் வாங்கணும். அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அதுதான். அது இன்னும் இருக்கு நான் காட்டுறேன். இப்போ கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்கள் நிலம் தானே? பட்டிகடாப்பட்டினம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம இடம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அங்கங்கே நிலம் இருக்கிறதுனால? இல்லை நம்ம ஏக்கரு அது அப்படின்லாம். மொத்தம் 7000 ஏக்கரை ஒரே ஆள் பண்ணுறதுங்கிறது பெரிய இதுதான். இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுது தான். அந்த எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நடுப்பு எதுவுமே கிடையாது. அந்த டப்பனா தான் பிரைவேட் பார்ட்டி ஃபுல்லாக ஐயா தான். நான் இங்கே வந்து பார்த்தோன்னே பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பெரிய கோவில், எல்லாம் வணிக வளாகம்லாம் சுற்றி இருக்கு. நடுவில் ஒரு தனிநபர் வீடு அப்படின்னா அது உங்கள் வீடு மட்டும்தான். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீடு வந்துச்சா? வீடு வந்ததுக்கு இல்ல இல்ல, இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு. ஆனா வீடுன்னு பார்க்கும்போது சாதாரண வீடு மாடல்ல இந்த ஜமீன் வீடு, அந்த பாரம்பரியம் மிக்கது இருந்த வீடு. அதான் நான் சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீட்டுனால அந்த லுக், பழைய லுக் இருக்கும். அதனால கொஞ்சம் மாடர்னா பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அப்பனா இது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க. ஆமா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. இதுக்கு யாராரு அரசியல் தலைவர்கள், யாரெல்லாம் இதுல? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபோட தாத்தா தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் இந்த இதுக்கு. அப்பெல்லாம் மேயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் முனிசிபல் சேர்மன் அவர் தான். இந்த புதார் இது பண்ணது எங்க தாத்தா தான். எங்க தாத்தான்னா என் மிஸ்ஸஸோட தாத்தா. அதுக்கப்புறம் இங்க நிறைய பணி செஞ்சிருக்காங்க. ஏன்னா சேர்மனா இருந்த போது அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முனிசிபல் இதில் பூரா எல்லாம் வாட்டர் கனெக்ஷன்லேருந்து, எலக்ட்ரிக் கனெக்ஷன்லேருந்து நம்பர் 1 இருக்கும். நம்ம இவங்க சேர்மனாக இருந்த தொட்டு. அது இல்லாமல் இவங்களோட பூர்வீகம் பாப்பநாடு. அங்கே அவங்க ஜமீன். பாப்பநாடு ஜமீன். அவங்க இருக்கிறதுல இந்த பகுதியில் அதான் பெரிய ஜமீன். கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 ஏக்கர் உள்ள ஜமீன். பல ஒரு 18 கிராமம் உள்ள ஜமீன். அவங்க இங்கே மருத்துவத்துக்காக வர்றதுக்காக பண்ணது. ஆக்சுவலாக ஆமாம், இதில் பாப்நாட்டில் தான் அந்த பேலஸ் இருக்குது. அரண்மனை அங்கே தான் இருக்குது பாப்நாட்டில். இது சும்மா மருத்துவத்துக்காக இங்கே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கினது, அப்பா கட்டினது. மன்னர் ஆட்சி இருக்கும்போது எங்கள் தாத்தா, இவங்க பாப்நாட்டு தாத்தா, இவங்கள்ட்ட எல்லாம் தான் கார் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த குதிரை வச்சுருப்பாங்க. 6 குதிரை போட்டு 4 குதிரை போட்டு பண்ணுற இதுதான் அப்போ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கார் வாங்கினது எங்கள் தாத்தா தான். அப்போ கூட மன்னருக்கு எய்த்தாப்பில் ஒரு வாட்டி காரில் போகும்போது ஃபைன் பண்ணாராம். ஏன்னா அவங்கள தாண்டி இன்னைக்கு இப்போ காரில் எல்லாம் போகிறோன்னு. பிரிட்டிஷ் இந்தியாலையா? இல்லை இவங்க சரபோஜி மன்னர் காலத்தில் அவங்க மன்னரில். ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க போகும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்காக வாங்கின காரு கேரோன். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, அதனால் அந்த காரை வாங்கினுச்சு. இல்லை, இது தேர்தலுக்கு பயன்படுத்துகிற கார் இல்லை, சும்மா ஃபேமிலி போகிற கேரோன். அது மாதிரி சார், இந்த வீட்டை கடந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பார்வை அப்படிங்கிறது இந்த வீட்டு மேலே இருக்கும். ஆனால் உள்ள இந்த வீட்டோட வரலாறாக இருக்கட்டும், சிறப்புகள் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. உண்மையிலே தெரியாது. ஏன்னா இது பரம்பரையாக இருந்தது. அந்த காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மண் சுவராக இருக்கும். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உயரப்படுத்தி பண்ணேன். ஏன்னா அப்போ வீடே கிடையாது. அங்கே இன்னும் சொல்ல போனீங்கன்னா தஞ்சாவூரில் முக்கால்வாசி தர்கா இடம் தான். நம்ம பட்டா இடங்கிறது நம்மளோட இடமும் பரிசுத்த இடம் தான். பாக்கி யாருக்கும் பட்டா கிடையாது, எல்லாமே தர்கா இடம் தான். அந்த இருக்கிற மெயின் கம்ப்ளீட்டாக இது பூரா எல்லாமே தர்கா தான். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பூரா தர்கா. இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது. இது ஒரு 3 ஏக்கர் உள்ள பங்களா.
பின்னாடி கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கிறது வந்து 3 ஏக்கர் இது. இது 3 ஏக்கர். இப்ப 3 ஏக்கர்ல என்னென்னலாம் இருக்கு உள்ள? இதில் ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த பொண்ணுக்காக ஒரு வீடு, இது ஏற்கனவே இருந்த வீட்டை நான் கொஞ்சம் மாடர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ கார்டன் பண்ணது, பின்னாடி மாடு, ஒரு கோயில். ஆனா இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு தூரம் நம்ம வந்து இங்க வளர்ந்துருந்தாலும் அந்த ஆடு மாடு அதெல்லாம் நல்லா விடுறது இருக்கு. மாடு இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சிருக்கோம், வச்சிருக்கீங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா மாடு வச்சிருக்கிறது இப்போ எல்லாம் ஒரு விசேஷமான, அப்போ அங்கே வீட்டில் நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் மாடு இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகம், அதுக்காக இருக்கிறதெல்லாம். இங்க குறிப்பா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க? இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட அப்பா வந்து அவரு காங்கிரஸ் கிடையாது. இங்கே அவங்களுக்கு அரசியல் ஜாஸ்தி இது கிடையாது. இங்கே உள்ள லோக்கல் பெரியவங்கெல்லாம் தான் இவங்களுக்கு டச். இவங்களுக்கு அரசியல் டச் இல்லாதவங்க இந்த ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி தான் அரசியலில் முழுக்க இருந்தது. நீங்க சம்மந்தம் போட்ட இடத்துல வந்து அந்த அரசியல் இல்லாம இது ஆக்சுவலாக நான் சம்மந்தப்பட்ட இடங்கிறது வந்து இதுக்காக ஜமீன்தாருக்காகவோ அதுக்காக இல்லை, என்னுடைய அத்தை அம்மாவை, என் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. அதனால இந்த சொந்தத்துக்காக நம்ம பண்ணது தான். இப்போ கடந்த முறை பார்த்ததுக்கும் இப்போ அந்த நகை அளவு குறைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்காக நான் போட்டு வந்தேன். ஃபங்க்ஷனுக்கு இருந்தால் கொஞ்சம் இது பண்ணுறது. அதுவும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அதை தவிர்த்து அந்த பேண்ட் ஷர்ட் அதெல்லாம் போடுவீங்களா? அது போடுறது இல்லை. சின்ன வயசுல இருந்தேவா? ஃபாரின் போனால் போடுவேன். இதில் போடுறது இல்லை. இங்கே லோக்கலில் டெல்லி போனால் கூட நான் வேட்டி சட்டை தான். என்ன இந்த தோரணம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இல்லை, எனக்கு அது என்னமோ அது ட்ரேட்மார்க் மாரி. இதில் நான் சட்டை கிட்ட போட்டுக்கிட்டு போனானோ இல்லை இனிமேல் ஜிப்பா இல்லாமல் போனோன்னா வித்தியாசமாக ஒரு மக்கள் பார்த்து கேட்குற ஒரு கேள்வி உரியாயிருது. சட்டம் உங்களுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பழகி போச்சு. ட்ரெஸ் கோடுங்கிறது முக்கியம். அரசியல்வாதிக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அரசியல்வாதிக்கு ட்ரெஸ் கோடுங்கிறது முக்கியம். அதுவும் அப்பாவோட சட்டையில் அந்த தங்க பட்டன் இருக்குமா? உண்மையா? ஆமாம், உண்டு. நானும் போட்டிருந்தேன், இப்பெல்லாம் போடுறது இல்லை. என்ன காரணம்? மற்றபடி தங்கத்தெல்லாம் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது ரெகுலராக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தங்க பட்டன் போட்டுப்பாங்க. ஆனால் அப்பா வந்து உங்களை மாதிரி வந்து கையிலையோ அதெல்லாம் யாருமே எங்கள் ஃபேமிலியில் என்ன தவிர வேற யாரும் போடுறது. என்னோட சன்னு கூட. அப்படியா? குறிப்பா அப்பா என்ன சட்டையில அந்த தங்கத்துல போடணும்னு ஆசையா இல்ல யாராச்சும்? இல்ல, அது ஜென்ரலா நான் தான் சொன்னேன், ஃபேமிலியோட ட்ரெடிஷன் மாரி எல்லாரும் போட்டுப்பாங்க. என்கிட்டே ஒரு 3-4 செட் இருக்கு. முதல்ல ஜிப்பாவுக்கு தனியா ஒரு தங்க பட்டன் இருக்கும், சட்டைக்கு தனியா ஒரு பட்டன் இருக்கும். அதான் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப எல்லாம் அல்பு போட்டுக்கிட்டு போறது இல்லை. அதான் நான் வந்து உங்களை நோட் பண்ணேன். சரி, பட்டனே உள்ள இருக்கும் போல. அது துவைக்கிறப்பெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல, அது அவுத்து வைக்கிற மாதிரி தான். பட்டன் வந்து நம்ம அப்பப்போ போட்டுக்கணும். வருஷம் செயின் கொத்து இருக்கும், அப்பப்போ நம்ம போட்டுக்கணும். இங்க ஒரு கார் வரிசையில் நிக்குது. இல்ல, இது பூரா எல்லாம் தம்பி காரு. அப்படிங்களா? அங்க வரிசையா நிறுத்தினா ஒரு மாதிரி பாக்குறோம், ஒரு மாதிரி தான் இருக்குன்னு. இது விண்டேஜ் காருங்களா சார்? இல்ல, இது கண்டசா அவன் ரெடி பண்ணியிருக்கான். ஓஹோ. இன்னொரு ஜீப் கூட வாங்கியிருக்கான், அதுலதான் போயிருக்கான் விளையாட. 1948 அந்த மாடல். அந்த மாதிரி இது மிலிட்டரி ஜீப். ஓ, பழைய வில்லிஸ் அவங்க பயன்படுத்துறாங்க மிலிட்டரி. நீங்க பொதுவா இந்த கார் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல? நான் எதுவும் போறது இல்லை. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமே, போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தோரணையா? எனக்குமே வெளியில இருந்து பாக்குறப்போ இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு வீடு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு. வளப்பு வாத்து உங்களால அடையாளம் ஒரு தெரியுமா? தெரியும். ஆனா உள்ள வந்தாலுமே அந்த 100 வருஷம் வீடு மாதிரியே தெரியல, ஏதோ இப்ப கட்டினது மாதிரி இருக்கு. இல்லை, அதான் நான் சொல்றேன், ஏற்கனவே இருந்த வீடு ரொம்ப டேமேஜ் ஆகி அப்புறம் திருப்பி நான் ரீபில்ட் பண்ணேன்.